குடும்பத்தாரோட அந்த மலைக்கு போவேன், கிரிஜாதேவியை பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி முடிஞ்ச உடனே திரும்பும் பொழுது நீ யாரையும் வதம் பண்ணாதபடிக்கு, யாரையும் ஹிம்சிக்காதபடிக்கு என்னை நீ தூக்கிட்டு போகணும்னு நினச்சியானால் நான் உனக்கு உபாயம் சொல்கிறேன் அப்படின்னு உபாயம் சொல்கிறா ஒரு ஸ்லோகத்தில். அந்த மாதிரி உபாயம் சொன்ன உடனே கிரிஜா கோயிலுக்கு போய் பூஜையும் முடிஞ்சு போயிடுத்து. கண்ணனை காணலையே, கிருஷ்ணா உன்னையே நினச்சிட்டு இருக்கேனே, நீ வந்து கைப்பற்றுவேன்னு நினச்சிட்டு இருக்கேனே, உன்னை காணலையே, இந்த பூஜையும் முடிஞ்சு கொடுத்தேன், சிசுபாலனுக்கு என்ன கொடுத்துட போகிறாளே, மால்டவர்க்கென்று பேச்சுப்படியில் வாடகில்லேன்னாள் இல்லையா ஆண்டாள். அதனால் ஒரு பொழுதும் நான் மால்டவருக்குன்னு நான் ஆட்பட மாட்டேன் பிரபு. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் கிருஷ்ணன் தோணித்தான், இவ்வளவு கஷ்டப்படுறாளே ருக்மணி, நம்ம வந்துட்டோங்கிறத ஒரு சமிக்கை பண்ணணுங்கிறதுக்காக சங்கநாதத்தினால துவாந்தம் பண்ணினானா, நான் வந்துட்டேன்னு. அதைத்தான் ஆண்டாள் குறிப்பிடுறா. பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும், பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும். அடுத்ததா சொல்லும் பொழுது சார்கவில்லின் நானொலியும், அதுதான் ராமாயணம். சார்கவில்லின் நானொலியும். போர்க்களத்தில் ஒரு சுவேத பர்வத மேலே அவள் வந்து தங்கின்னு இருக்கா ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் மற்றும் உள்ளதான வானராதிகள்லாம். அப்படி இருக்கும் பொழுது விராமமான காலத்தில் இளைய பெருமாள் அமர்ந்திருக்க, இளைய பெருமாள் மேலே சக்கரவர்த்தி திருமகன் திருவடியை வச்சுருக்க, ராமபிரான் சயனிச்சுருக்கும் பொழுது சுக்ரீவனோட வார்த்தை சொல்லிட்டும், இளைய பெருமாள் இடத்துல வார்த்தை சொல்லிட்டும் அப்படியே சயனிச்சுருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சீதப்படக்கூடிய துக்கம் அவருக்கு தெரிஞ்சுதான். சீதை துக்கப்படுறா, என் பிரலாபிக்கிறா. ஏன்னா இவனை உண்மை நம்பிட்டா இல்லையா, அந்த தலையையும் அந்த தனுசையும் கொண்டு வச்சோட நம்பிட்டா. அதனால் வந்து பிரலாபிக்கிறா. உடனே என்ன பண்ணினார் சக்கரவர்த்தி திருமகன் அத்தனை பேரோட பேசின்னு இருந்தா கூட உடனே சட்டுன்னு எழுந்து நின்றுண்டு தன்னுடைய தனுசை கையில் எடுத்து அந்த தனுசில் இருக்கக்கூடிய நான் கையிட்ட எடுத்து அப்படி காது பரியந்தம் இழுத்து அப்படி விடுறார், ஒரு டங்காரம் பண்ணுறார். அந்த டங்கார துவனி அப்படியே ஒயின்னு போய் அப்படியே கேட்கறது, சீதையினுடைய காதில் கேட்கறது. நிம்மதி அடையலாம், என்னுடைய பர்த்தாவனுடையதான தனுஷனுடையதான டங்காரம் தான் இது, அந்த சப்தம் தான் இது, அவர் ஜீவிச்சிருக்கார், இது சத்தியமே அப்படின்னு சாந்தத்தை அடையிறாளாம். நாடகமாக இருந்தாலும் நாடகத்திலையும் அவர் பெருமாள் புரிய வைக்கிறாரோ, இது நாடகம், நான் இருக்கேன், அவதாரத்திலையும் நான் இருந்துட்டு இருக்கேன், ராமனாக இருக்கேன், நீ சீதையாக இருக்கேன்னு அது சூச்சிப்பிக்கிற மாதிரி காமிக்கிறாளாம். அதைத்தான் இங்கே ஆண்டாள் சொல்கிறா. சார்கவில்லின் நானொலியும் தலை பெய்வது எஞ்ஞான்றுகளோ. இங்கே ஆண்டாள் என்ன திருவுள்ளம் பத்துறான்னா, ருக்மணிக்கு நீ சங்கநாதம் பண்ணி காமிச்சியே கிருஷ்ணா, நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், நான் வந்துட்டேன், கைப்பற்றிட்டு போகிறேன்னு சொல்கிறியே, அதே மாதிரி சீதா பிராட்டிக்கு நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன்னு நீ உன்னுடைய தனுசுனால டங்காரம் பண்ணி காமிச்சியே பிரபு, இன்னும் உனக்கு மனசு இறங்கலையா கிருஷ்ணா? எனக்கு நீ எதுவும் சமைக்க பண்ணலையே, என்ன நீ அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லலையே, என்னை கைப்பற்றி கொண்டு போகிறேன்னு சொல்லலையே அப்படின்னு அந்த விரகதாபத்தினால பண்ணக்கூடியதான பாசுரம் அது. அதை வந்து இந்த இடத்துல நம்முடைய பூர்வாச்சாரியெல்லாம் அனுஷ்டானத்தில் எடுக்கிறா. அப்படி எல்லாம் சொன்ன உடனே சீதையின் இடத்துல சரணைங்கிறவ வந்து சமாதானம் பண்ணுறா, சமாதானம் சொல்கிறா, நீ கவலைப்படாத, அவர் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லி சத்தியம் பண்ணிடுறா. சீதை வந்து சமாதானத்தை அடைஞ்சாள். மறுபடியும் என்ன பண்ணுறான், மால்யவான்னு ஒருத்தன். இந்த மால்யவான்கிறவர் ராவணனுடையதான பாட்டன் தாத்தா. இந்த மால்யவான் என்ன பண்ணுறான், ராவணனை பார்த்து, ராவணா உனக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்கிற ராவணா, உனக்கு ரகசியம் ஒன்று சொல்லித்தர, நம்ம விட எதிரி நம்மளை விட அதிகமான பலம் இருந்துட்டாலும், ஒரு கால் நமக்கு சமமான பலமாக இருந்துட்டாலும் நீ என்ன தெரியுமா பண்ணணும், அவள் இடத்துல நட்பு கொண்டுடணும். நட்பு கொண்டுட்டீங்கன்னா அதுதான் நமக்கு பலம். இதுதான் நீதி சாஸ்திரமும் சொல்கிறது. அதனால் இப்போ இருக்கிற திசையில் இப்போ பார்த்தீங்கன்னா ராமபிரான் பலசாலியாக தெரியறது. ஆனால் எனக்கு நீ ராமன் மனுஷன்னு நினச்சிட்டு இருக்க ராவணா, ராமன்கிறவன் தெய்வங்கிறான்.
மால்யமா. அதனால்